ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு சுவாமிஸ் கிச்சன். நாம் இன்னைக்கு பார்க்க போகிற ரெசிபி புட்டுக்கு மாவு இல்லாத நேரத்தில் இந்த முறையில் செய்து பாருங்கள். புட்டு மேக்கர் இல்லைன்னாலும் நீங்கள் தேங்காய் சிரட்டை எடுத்து, அதாவது கொட்டாங்குச்சின்னு சொல்லக்கூடிய தேங்காய் சிரட்டை எடுத்து செய்து எடுக்கலாம். பாருங்கள், உங்கள்கிட்ட புட்டு மேக்கர் இருந்தால் புட்டு மேக்கர்லேயே செய்து பாருங்கள். இதை எப்படி செய்துடலான்னு பார்த்துருவோம். நான் 1 கப்பு பச்சரிசி எடுத்துருக்கேன். இந்த கப்புக்கு மாவு பச்சரிசி தான் எடுத்திருக்கேன். இதை நல்லா கழுவிடுங்க. நல்லா கழுவிட்டு அப்படியே வச்சிடணும். பாருங்கள், நம்ம நல்ல தண்ணி இல்லாமல் நல்லா வடிகட்டி எடுத்துக்கிடணும். நல்லா வடிகட்டி அதை மூடி வச்சுருங்க. ஒரு 10 நிமிஷம் அப்படியே இருக்கட்டு. 10 நிமிஷம் கழித்து பார்ப்போம். பாருங்கள், இப்போ இது உதிரியாக இருக்கும். அந்த தண்ணியெல்லாம் எடுத்துக்கிட்டு நம்மளுக்கு உதிரியாக இருக்கும். இப்போ இதை எடுத்து நம்ம எண்ணெய் தடவிய இட்லி தட்டில் வச்சு வேக வச்சு எடுக்கணும். இங்கே எல்லா தட்டிலையும் நிரப்பி வச்சுருங்க. எல்லா குழியிலையும் நிரப்பி வச்சுருங்க. நிரப்பி வச்சாச்சு. இப்போ இதை இட்லி பானையில் வச்சு ஒரு 10 நிமிஷம் வேக வைக்கணும். 10 நிமிஷம் வேக வச்சா போதும். கரெக்டாக நீங்கள் 10 நிமிஷம் வேக வச்சு எடுத்தால் போதும். பாருங்கள், நல்லா வெந்து இருக்குது. இப்போ இதை இறக்கி எடுத்துருவோம். இதை இறக்கி எடுத்து நம்ம ஆற வச்சு எடுத்துடலாம். ஒரு நிமிஷம் கழித்தாலும் நம்ம வந்துடும். பாருங்கள், ஒரு ஸ்பூனை எடுத்து தள்ளி போட்டாலே வந்துடும். இப்படியே எல்லாம் எடுத்துக்கிட்டு நம்ம ஒரு ஸ்பூனால் இதை உதுத்து விடணும். பாருங்கள், இப்படி நல்லா உதுத்து விட்டுருங்க. நல்லா உதுத்து விட்டுட்டு நல்லா ஆற வச்சுருங்க. நல்லா ஆறட்டு. பாருங்கள், எப்படி இருக்குன்னு பாதி அளவு வெந்து இருக்குது. இப்போ இதை நல்லா ஆறுனதும் எடுத்து மிக்ஸி ஜாரில் மாற்றிடுவோம். ஒரே நேரமாக அரைச்சி எடுத்துடலாம். பாருங்கள், எடுத்துகிட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துருங்க. நல்லா ரொம்ப பட்டு போல் வராது. நம்ம அந்த புட்டுக்கு எப்படி மாவு சலித்து எடுப்போமோ அதே போல் தான் வரும். இப்போ இதை ஒரு பாத்திரத்தில் மாற்றிடுவோம். மாற்றிட்டு ஒரு 1/4 கப்பு தண்ணியில் ஒரு 1/2 டீஸ்பூன் உப்பு போட்டு நல்லா கலந்து எடுத்துக்கிடுங்க. நல்லா கரைச்சி விட்டுருங்க. கரைச்சி விட்டுட்டு இதில் கொஞ்சம் கொஞ்சமாக தெளித்து நல்லா மிளட்டால் கிளறி விடுங்க. பாருங்கள், பூ போல் இருக்கும். இன்னும் கொஞ்சம் தண்ணி விடுங்க. நல்லா கொஞ்சம் தண்ணி அதிகமாக இருந்தாலும் பரவாயில்ல, ஊறுனா அப்புறம் நல்லா போலன்னு வந்துடும். பாருங்கள், இப்படி இருக்கட்டு. இப்போ கொஞ்சம் தண்ணி அதிகமாக இருந்த போல் தான் இருக்கும். ஆனால் நம்ம ஒரு 10 நிமிஷம் மூடி வச்சிட்டோம்னா அது அப்படியே தண்ணி இழுத்து பூ போல் வந்துடும். நான் இப்போ இதில் தான் வேக வச்ச போகிறேன். இது இருந்தால் உங்களுக்கு இதுலேயும் வேக வச்சு எடுங்க. புட்டு மேக்கர் பாருங்கள், இப்போ பூ போல் வந்துடுச்சு. பாருங்கள், இப்போ நான் இதில் முதல்ல தேங்காய் வைக்க போகிறேன். இது தேங்காய் நம்ம இளம் தேங்காய்னு சொல்லுவாங்க இல்லையா, அது இளநீர் தேங்காயோட கூட கொஞ்சம் அதிகமாக விளைஞ்ச தேங்காய், முத்தின தேங்காய் இல்லை. இந்த தேங்காயை போடுங்க. நீங்கள் தேங்காய் போட்டு அதுக்கு மேலே மாவு வச்சுருங்க. அதுக்கு மேலே தேங்காயை போடுங்க. இந்த தேங்காய் இந்த புட்டுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். பாருங்கள், உங்களுக்கும் இந்த இளம் தேங்காய் இருந்தால் நீங்கள் புட்டு வேக வச்சு எடுத்து பாருங்கள். இந்த மாவு கூட பாருங்கள், இப்போ வச்சு இதுக்கு மேலேயும் தேங்காயும் வச்சுருங்க. உங்களுக்கு இதில் நாட்டு சக்கரை சேர்த்து எடுக்கணுன்னா எடுத்துக்கிடுங்க. இந்த தேங்காய் கூட நாட்டு சக்கரை சேர்த்து வச்சாலும் ரொம்ப நல்லாயிருக்கும். நல்ல மணமாக இருக்கும். பாருங்கள், இதை இப்போ குக்கரில் வச்சிடலாம். அப்படி இது குக்கரில் வேக வச்சக்கூடியது தான். 5 நிமிஷத்தில் நல்லா வந்துடும். உடனே ஆவி வந்துடும். கொஞ்சம் ஒரு 5 நிமிஷம் கழித்து நீங்கள் எடுத்தீங்கன்னா நல்லாயிருக்கும். பாருங்கள், இப்போ நம்ம இறக்கி வச்சிடலாம். இது ஒரு நிமிஷம் அதிலே இருந்து ஆறட்டு. இப்போ நான் பாருங்கள், கொட்டாங்குச்சியை பாருங்கள். இந்த கொட்டாங்குச்சியில் இப்படி ஒரு துணியை போட்டு எடுத்துருங்க. பாருங்கள், கொட்டாங்குச்சியில் அந்த நம்ம கண்ணில் இப்படி ஒரு துவாரம் போட்டு வச்சுக்கிடணும். வச்சுக்கிட்டு இதில் துணியை போட்டு மூடி வச்சிடணும். பாருங்கள், இப்படி நம்ம தேங்காயெல்லாம் கீழே விழாமல் இருக்கும். இப்படி இந்த புட்டு அவிக்கிறதுக்கு உடனே ஆவி வரும், சீக்கிரமாக வெந்துடும். பாருங்கள், தேங்காய் போட்டு அதுக்கு மேலே மாவு போட்டு மறுபடியும் தேங்காய் போட்டு உங்களுக்கு இதில் நாட்டு சக்கரை போடணுன்னா போட்டுக்கிடுங்க. இதிலே நேந்திரம்பழத்தையும் வச்சு வேக வச்சு எடுக்கலாம். இப்படியே வச்சு கடைசியில் தேங்காயும் வச்சு இப்படி போட்டுருங்க. இப்போ இதை நம்ம குக்கரில் தூக்கி வச்சிடலாம்.
உடனடியாக ஆவி வரும். நம்ம ஒரு 5 நிமிஷம் வேக விட்டு எடுத்தால் தான் நல்லா வெந்திருக்கும். இப்போ முதல்ல உள்ளதை பாருங்கள், இவ்வளோ அழகாக வந்திருக்கு. நல்ல பஞ்சு போல் இருக்குது. 5 நிமிஷத்தில் நீங்கள் நல்லா வந்துடும் இது. பாருங்கள், இப்போ அடுத்து அதையும் பார்ப்போம். இது நல்லா வந்திருக்கு, நல்லா ஆவி வந்தாச்சு. பாருங்கள், இப்போ நல்லா வந்து வாசனையாக இருக்குது. இப்போ இதையும் எடுத்துருவோம். எடுத்துட்டு இதுக்கு மேலே இருக்க துணியை எடுத்துருங்க. எடுத்து இதுவும் நல்லா சாஃப்டாக இருக்குது. இப்போ இது கூட நேந்திரம்பழம் வச்சு நாட்டு சர்க்கரையும் வச்சு சாப்பிட்லாம். பாருங்கள், நல்லா சாஃப்டாக உதிரியாக இருக்குது. பாருங்கள், இந்த புட்டு கூட இளம் தேங்காய் வச்சு நம்ம சாப்பிட்றதுனால ரொம்ப அருமையாக இருக்கும். நல்ல வாசனையாட்டும் இருக்கும். முத்தின தேங்காய் வச்சு இதோட இளம் தேங்காய் தான் ரொம்ப நல்லாயிருக்கும் அந்த புட்டுக்கு. பாருங்கள், இதில் இதே முறையில் நீங்கள் சாப்பிட்டு பாருங்கள், ரொம்ப அருமையாக இருக்கும். இது கூட தேங்காய் பாலும் வச்சு சாப்பிட்லாம், கொண்டக்கடலை கறியும் வச்சு சாப்பிட்லாம். உங்களுக்கு என்ன பிடிக்குமோ அதை வச்சு சாப்பிட்லாம். உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.